ஹாய் காய்ஸ், டைம் பார்த்தீங்கன்னா 8 மணி. இப்போ தான் எழுந்திரிக்கிறோம். எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு யோசனை ஒன்று வந்துடுச்சு. யோசனைனா நம்ம வந்து என்ன வியூஸ் போக மாட்டேது. எல்லாருக்குமே இந்த யோசனை வரும். இந்த இருங்க எந்திரிச்சிட்டு அப்படியே போயிட்டு சொல்கிறோம் பாருங்களேன். நம்ம வந்து கம்பெனியில் தங்கியிருக்கோம். அதனால் வந்து பாருங்க குடோன் மாதிரி இருக்கும். இதான் நம்மளோட இது. ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃபேனு எல்லாமே இருக்குது. ஸோ ஒரு நிமிஷம் இருங்க வரேன். இதுதான் நம்ம கம்பெனி. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து யூடியூப்பில் வீடியோ போட்டு எல்லாருக்குமே இந்த யோசனை வரும். என்னென்னா வியூஸே போக மாட்டேது, நமக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வர மாட்டாங்க, வியூஸ் போக மாட்டேது, பேசாமல் நம்ம வந்து இதுலேருந்து வெளியில் வந்துடலாமா அப்படிங்கிற மாதிரி சில பேருக்கு அந்த யோசனை வரும். அப்புறம் ஊரெல்லாம் என்ன பொட்டக்குமாரனு கூப்பிடுறதுக்கா? மூஞ்சில காய் துப்பானுங்க, எனக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இல்லை. நான் ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன், இது வந்து எனக்காண்டி பிடிச்சி செய்கிறேன், இது வந்து வேறு யாருக்காகவும் செய்யலை, எனக்கு வந்து பிடிச்சி இதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இருந்தாலுமே எனக்கு இந்த யோசனை வந்துச்சு, நம்ம ஏன் அதை செஞ்சுட்டே இருக்கோம், ஒன்றுமே ஒரு ரெஸ்பான்ஸே இல்லையே அப்படின்னு. அதை நிப்பாட்டிடலாமான்ட்டு அப்படின்ட்டு ஒரு இது. ஏன் நிறுத்தணும் அப்படின்னுக்குள்ள அதையும் நானே யோசித்தேன். ஏன் நிறுத்தணும், நம்ம ஏன் நிறுத்தணும், வருதாங்க வரல, நமக்கு பிடிச்சதை நம்ம பண்ணுறோம். எப்போ வரீங்க? நாளைக்கா? ஐயோ இல்ல நான் ஐயான்னு தான் சொன்னேன், சிக்னல் சரியில்லை, அதான் உங்களுக்கு அப்படி கேட்டது. நீங்க வாங்க, நாங்க சந்தோஷமா வந்து ரிசீவ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி நீங்களும் வந்து இப்போ போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறுத்தாதீங்க. அது வந்து வியூஸ் வருது, சப்ஸ்கிரைபர்ஸ் வராங்க வரல, அது ஒரு கன்சிஸ்டன்சியாக வீடியோ போட்டுக்கிட்டே தான் இருந்தால் தான் அந்த யூடியூப்பில் கன்சிஸ்டன்சியாக வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கு. ஏன்னா 1 வருஷத்துக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டவங்களுக்கே இப்போ தான் ரெஸ்பான்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வருது. நம்ம ஆரம்பித்தே ஒரு மாதம் கூட இருக்காது, அதுக்குள்ளே நமக்கு வந்து உடனே 22 பேர் வந்ததே எனக்குலாம் பெரிய விஷயம். இது வந்து 1 வருஷம் இருக்கிறவங்களுக்கே இப்போ தான் வந்து ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டு இருக்கு. நம்ம வந்து இப்போ ஆரம்பிச்சுட்டு உடனே ரெஸ்பான்ஸே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிகு பண்ணக்கூடாது. நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து வீடியோ போட்டு இது பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி. சரி, ரெகுலராக என்னால் முடிஞ்சது, எனக்கு தெரிஞ்சது, என்னோடய ரியல் ஓன் லைஃப், நான் என்ன பண்ணுறேன், எவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறத வந்து உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுனால தான் வந்து சரி ரெகுலராக நான் என்ன பண்ணுறேன், நான் என்னோடய லைஃப்பை தான் உங்களுக்கு நான் கூட காட்டணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். ஃபேக்காக நான் வந்து உங்களை ஏமாற்றணும், ஃபேக்காக ஏதாச்சும் பண்ணி உங்களை வந்து நான் நம்ப வச்சு நான் அதுலேருந்து வந்து வியூஸ் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கல. என்னோட வந்து ஓன் லைஃப் நான் காட்டணும்னு நினைக்கிறேன். சார் நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? என்ன ஏன் இப்படி பந்தாடுறீங்க? நல்லது செய்ய வந்ததுக்கு இவ்வளோ தண்டனையா? அதனால் இப்போ தான் எந்திரிச்சோம். நம்ம ப்ரஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு வந்துட்டு திரும்ப விளாக் கண்டினியூ பண்ணுவோம். இன்னும் வந்து இன்றைக்கி எங்கே போகிறோம் என்னான்னு தெரியல. ஸோ வந்து அவங்க என்ன ஒர்க் கொடுக்குறாங்கன்னு பார்த்துட்டு அதையும் வந்து நான் வீடியோ காட்டுறேன், என்ன பண்ணுறேன், என்னென்ன பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. இன்னொன்று என்னென்னா, நேற்று ஒரு சம்பவம் ஆகிப்போச்சுங்க. அது என்னது, அந்த போன வாட்டி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஜொமேட்டோவில் வந்து இந்த மாதிரி இது பண்ணிட்டாங்கன்னு. நேற்றும் அதே மாதிரி தான் ஜொமேட்டோவில் வந்து சாப்பாடு ஆர்டர் போட்டிருந்தேன். அதை வந்து நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு திரும்ப வந்துட்டு வீடியோ நான் திரும்பவும் கண்டினியூ பண்ணும்போது அதை நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ ஃப்ரெஷ் ஆகிப்போம், டைம் வேறு ஆகிட்டே இருக்குது, அதனால தான். ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து கம்பெனி வாசப்படில் உட்காந்தாச்சு. இனிமேல் வந்து இந்த கம்பெனி ஸ்டாஃபுக்கு ஒருத்தவங்க வருவாங்க, அவங்க வந்தால் தான் நமக்கு வந்து அடுத்து என்ன வேலைன்னு தெரியும். அதுவுமே கொஞ்சம் நேரம் இழுத்து அடிச்சிருவாங்க. அதனால் வந்து நான் வந்து இப்போ சொல்ல வந்த விஷயத்த மட்டும் சொல்லிவிட்டு வீடியோ கட் பண்ணிவிட்டு வேலை நமக்கு வரும்போது அதையும் சேர்த்து நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். அதான் அந்த ஜொமேட்டோவுக்கு சொல்ல வந்திருந்தேன் பாருங்களேன். அது என்ன ஆகிப்போச்சுன்னா, நமக்கு மட்டும்தான் ஏன் அப்படி நடக்குதுன்னு தெரியல. நேற்று வந்து பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 9 மணிக்கு ஜொமேட்டோவில் வந்து நான் ஆர்டர் போட்டிருந்தேன்.
அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா சரி வந்து எனக்கு ஃபுட்லாம் வந்து ஹோட்டல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க, ஹோட்டல்காரங்களாம் ரெடி பண்ணிட்டாங்க, எனக்கு வந்து ஃபுட்டு ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே வந்து டெலிவரி பிக்கப் பண்ண போனால் ஒரு அண்ணா போல இருக்குது. அவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த டெலிவரி வந்து அவர் என்னோடய ஆர்டரை வந்து அவர் கேன்சல் பண்ணிவிட்டு அவர் வீட்டில் ஏதோ பிரச்சனையாக என்னன்னு தெரியல, அவர் கிளம்பிட்டாராம், வீட்டுக்கு போயிட்டாராம். யாருண்ணே? அண்ணியா? இல்ல சுன்னி. ஏன்னா வந்து கம்பெனிக்காரங்கள்ட்ட மெசேஜ் போட்டிருந்தேன், ஏன் இவ்வளோ நேரம் என் ஆர்டர் வரல, டிலே ஆகிட்டுருக்கு, என்ன காரணம் அப்படின்னு கேட்கும். எங்களோட ஆஃபீஸர் வந்து செக் பண்ணுறாங்க, செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆஹா. ஸோ நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, சரி ரைட் ஓகே அவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொறுமையாக இருந்தேன். 9:15 ஆர்டர் போட்டது 9:30 ஆகுனுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா 9:45 ஆகுனுச்சு. சரி அதுக்கப்புறம் திரும்பவும் நான் மெசேஜ் போட்டு ஏன் என்ன காரணம் வந்து இன்னும் ஆர்டர் ரொம்ப டிலே பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப சாரிங்க உங்களுக்கு வந்து டிலே பண்ணதுக்கு, அதுக்கு பதிலாக வந்து நாங்கள் உங்களுக்கு வந்து 92 ரூபா என்னவோ வந்து அந்த தொகையை வந்து உங்களுக்கு கணக்கில் சேர்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த தொகையை எங்கே வந்துச்சா வரலையான்னு தெரியல, அதுவும் வரல போல இருக்குது. ஏன்னா ஆர்டர் வந்து எங்களுக்கு கொடுத்ததுனால அப்படியா, இல்லை ஆர்டர் வராமல் இருந்தால் தான் வந்து அந்த காசு ஏதோ அந்த மணி ஏதோ சொல்கிறாங்க, அது ஆட் ஆகுமான்னு தெரியல. ஸோ நான் அதை விட்டுட்டேன், அதை பற்றி எனக்கு அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்கல அதை நான். இப்போ என்னென்னா அவர் போயிட்டார். அதுக்கப்புறம் வந்து கம்பெனிக்காரங்க ஒருத்தவங்கள்ட்ட அந்த ஜொமேட்டோ ஸ்டாஃப்கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன். இந்த மாதிரி ஃபோனை கால் பண்ணாங்க, சொல்லுங்கள் சார் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அவரோட ஃபேமிலி இஷ்யூனால அவர் வந்து அந்த ஆர்டரை வந்து கேன்சல் பண்ணியிருக்காரு. ஸோ நாங்கள் வந்து வேறு ஒருத்தர்கிட்ட இந்த ஆர்டர் கொடுக்குறோம், அவர் வந்து தருவார் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. இந்த பேர் உள்ளவங்க வருவாங்க, வந்து ஆர்டர் நாங்கள் மாற்றி விட்ருக்கோம். ஒரு மணி நேரமாக, ஆமாம் ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் கழித்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. வந்து இது எமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரியல, எப்போ ஆர்டர் போட்டாலும் இந்த மாதிரி தான் நடக்குது. நான் வந்து யாரையுமே இதில் தப்பு சொல்ல வரல, நமக்கு மட்டும் பாருங்கள் நேரத்தை பாருங்கள் எப்படிலாம் வருதுன்ட்டு. பசிக்குதுன்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட வண்டி இல்லை, வண்டி இருந்தால் நம்ம போய் வாங்கின்னு வந்துடுவோம். ஆர்டர் போட்டு சாப்பிட்ணும் அப்படிங்கிறது வந்து அவசியம் கிடையாது, நம்மள்ட்ட வண்டி கிடையாது, 2 வீலர் இல்லை. ஸோ அதனால் வந்து இந்த இடம் வந்து இங்கேருந்து நான் சாப்பாடு வாங்க போனோம்னா ஒரு 6-7 கிலோமீட்ரு வந்து நடந்து நான் போகணும். இங்கேருந்து நல்ல சாப்பாடு நமக்கு வேணும்னா இங்கேருந்து நான் ஒரு 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் நடந்து போகணும். நமக்கு வந்து ரொம்ப டயர்டாகிடுது. போகிறது பிரச்சனை இல்லை, போயிட்டு திரும்ப வரும்போதும் அதே மாதிரி இந்த இருட்டில் நடந்து வரணும். சரி ஓவர் டயர்டாகிடுதுங்கிறனால தான் நான் வந்து இந்த மாதிரி ஏதோ பக்கத்தில் ஏதோ ஒரு ஆஃபர் போட்டிருந்தா கூட நம்ம ஆர்டர் போட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த மாதிரி ஆர்டர் போடுறோம். ஆனால் நமக்கு மட்டும் ஏன் தான் இப்படி வாழ்க்கை வச்சு செய்யுதுன்னு தெரியல. காலையிலே பாருங்கள், வேறு கை வேறு நடுங்குது. இதுதான் ஓவரா. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, ஓவராக வெயிட் தூக்கக்கூடாதுன்னு சொல்கிறது. கையெல்லாம் காலையிலே நடுங்க ஆரம்பிக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம வண்டியை காட்டுறோம் பாருங்கள், நம்ம வண்டி நிற்கிறாங்க, இவங்களுக்கு என்ன வேலை வச்சுருக்காங்கன்னு தான் தெரியல. இதாங்க நம்ம வண்டி நிற்கிறாங்க. செல்லு இப்போலாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் நமக்கு மதிய நேரத்தில் தான் வந்து ஹீட்னால் கோளாறு கொடுத்துருது. அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ இப்போதைக்கு நான் வந்து இதை மட்டும் காட்டுறேன். நம்ம வண்டி நிற்கிது, இதுதான் நம்ம வந்து இருக்கிற இடம். அதை காட்டுறோம் பாருங்களேன். இது வந்து ஆயில் கம்பெனி, இங்கே பக்கத்தில் ஆயில் கம்பெனி ஒன்று இருக்குது. இந்த கம்பெனியில் வந்து எப்படியும் ஒரு 100 பேர்கிட்ட வேலை பார்க்குறாங்க. ஸோ நம்ம வந்து இதுதான் நம்ம வண்டி நிற்கிற இடம். இது நம்ம வந்து கம்பெனி இங்கே இருக்குது. பக்கத்தில் பார்த்திங்கன்னா இது வந்து ஜீனி குடோனு, அது பக்கம் பார்த்திங்கன்னா பாட்டில் தயார் பண்ணுற இடம், அதுக்கு அந்தான பார்த்திங்கன்னா டயர் கம்பெனி நடத்திட்டு இருக்காங்க. இது வந்து யார் இடம்னு தெரியல, ஆனால் வண்டி மட்டும் நாங்கள் நிப்பாட்டிகிட்டு இருக்கோம். என்றைக்கு வந்து சண்டை போட போகிறாங்கன்னு தெரியல. நல்லா இருக்க மாட்டானா நீ டிக்டாக் பண்ணுறோம், நல்லா இருக்க மாட்டானா தம்பி, நல்லாவே இருக்க மாட்டேன். இப்போதைக்கு இதான் நம்ம வண்டி. சரி இதெல்லாம் நம்ம சொல்லணும், எதுவுமே நம்ம வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன்னு என்னை பற்றி சொல்கிறேன்னு சொல்லவே இல்லை. அதனால தான் வந்து இப்போயே சொல்கிறேன். அதே மாதிரி உங்கள்கிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும்னு பார்த்தா, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூஞ்சை ஒரு பொண்ணு சொன்னிச்சு கலாய்க்கிறதுக்கான 10 பொருத்தமும் அந்த மூஞ்சில் பக்காவாக இருக்கான். நான் அதை நான் வந்து நல்லதுன்னு நினைக்கிறேன். அது ஏன்னு கேட்குறீங்கன்னா,
ஒரு விஷயத்தை கலாய்ச்சி தான் எல்லோரும் பெரிய ஆளாக்கி விட்றாங்க. சரி அப்போ கலாய்ச்சிட்டு போட்டுமே, நம்மளும் பெரிய ஆளாகிட்டு போகிறோம். நம்மளை வந்து இந்த மூஞ்சை வந்து கலாய்க்கிறதுக்கான 10 பொத்தும் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மூஞ்சை வந்து வெறுக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மூஞ்சை நம்ம ஒரு பிராண்டாக மாற்றி காட்டணும். பார்ப்போம், முயற்சி பண்ணுவோம். என்ன பிரச்சனைன்னு தெரிலங்க, ஏதோ நின்றுட்டுருக்காங்க. ஆனால் நமக்கு வந்து இப்போ கேகே நகர் வந்து அவசரமாக போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் என்னென்னா நம்ம எங்கேயாச்சும் வெளியில் போனாக்கா விளாக் எடுக்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஆனால் எங்கேயும் போகல. அந்த அக்கா இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கேயுமே டெலிவரி எதுவுமே சொல்லாமல் விட்டாங்க. சரி நம்ம இன்றைக்கி ஃப்ரீயாக தான் இருக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. சரி நமக்கே என்னைக்காச்சும் சரி வருது இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கேகே நகர் வரைக்கும் போகணுன்னாங்க. அதனால நம்ம கிளம்பியாச்சு. எயிர் விழுவ மாட்டேது என்னன்னு தெரியல. அதோடங்க உங்கள்கிட்ட இன்னொரு விஷயம் வந்து நான் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்காக ஒரு விஷயம் இப்போ சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. என்னென்னா காப்பி பேஸ்ட். ஆமாம், காப்பி பேஸ்ட்னா அந்த வீடியோ ஏதோ ஒரு வீடியோங்க இதில் டிவியில் யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு வீடியோ வந்து ஓடிட்டுருக்கு. அதை வந்து இவங்க மொபைலில் வந்து ரெக்கார்டு பண்ணி அவங்க வந்து யூடியூப்பில் வந்து அதை பப்ளிஷ் பண்ணுறாங்க. அது வந்து எல்லாருமே வந்து அந்த மாதிரி இப்போ போட்டுட்ருக்காங்க. என்னன்னு தெரியல. அந்த வீடியோ கூட காட்டுறேன் பாருங்களா. என்ன பண்ணுறாங்க பாருங்க. ஒன்றும் இல்லை, அந்த லவர்ஸ்லாம் வந்து இப்போ இந்த பக்கமாக தான் போவாங்க கல்லணைக்கு. பழைய கல்லணை ரோடு உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சிருக்கான்னு தெரில. அதில் பார்த்தீங்கன்னா வளைச்சி ஓட்டுறாப்புல தலைவர், வேறு எதுவும் இல்லை. அதனால் அதை பார்த்து தான் என்ன பண்ணுறாங்க பாருங்களேன் அப்படின்னு சொன்னேன், வேறு ஒன்றும் கிடையாது. எதை சொல்லிட்டு இருந்தேன், அந்த இதில் காப்பி பேஸ்ட்டு ஏதோ போட்டுட்ருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் வந்து ஏதோ டிவிலையோ இல்லை லேப்டாப்லேயோ ஒரு வீடியோ ஒன்று வச்சுருக்காங்க. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அது லைவாக இல்லை வந்து அவங்க ஷார்ட்ஸில் போடுறாங்களா, அது என்ன கருமோன்னே தெரியல. ஆனால் அவங்க வந்து எல்லோரும் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி நான் என்ன சொல்கிறேன், இது ட்ரெண்டிங்காக இருக்குதுல்ல, அதில் பார்த்தீங்கன்னா மானிட்டேஷன் சொல்கிறாங்களா. மானிட்டேஷன்னா பணம் வர்றதுக்கு வந்து அது ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்து ஆசை கட்டிகிட்டு இருக்காங்க. ஓப்பன் ஆகாமலாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு ஃபேக் பண்ணி வந்து அது இதாகிடுச்சின்னு வச்சுக்கோங்க, ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. சரி இதே மாதிரி எல்லாருக்கும் காட்டி விட்டியே, இப்போ எல்லோரும் இதே மாதிரி வீடியோ போடுவாங்க. ஒரு 1000 பேர்கிட்ட ஒரு 500 பேர்கிட்ட இதே மாதிரி வீடியோ போட்டாங்கன்னா யூடியூப் வந்து அதை ஒரு லிமிட்டுக்கு மேலே அது இதாக்கிறோம். எப்படின்னா ஆல்காரிதம் வந்து அதை கண்டுபிடிச்சி இது மாதிரி ஃபேக்காக அதாவது ஏஐன்னு சொல்கிற பாருங்க, அந்த ஃபேக்காக வந்து இந்த மாதிரி பண்ணுறவங்களோட அது வந்து ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிடும். எல்லாரோடது ஐடி எல்லாரோடது எல்லாத்தையும் வந்து பிளாக் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி வேலையெல்லாம் காட்டி விட்டுரும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து மானிட்டேஷன் காசுப்பட்டு தேவையில்லாமல் வந்து நானும் வந்து ஏஐயில் போடுறேன்னு சொல்லி ஏஐயில் போட்டு சேனலுக்கு பிளாக் மார்க் வந்து உண்டு பண்ணிக்காதீங்க. நீங்களே ஓனாக வந்து தயார் பண்ணுங்கள், ஓன் கண்டென்ட் வந்து க்ரியேட் பண்ணுங்கள். பாருங்கள் சரியான டிராஃபிக்கு, அதையும் காட்டுறேன் பாருங்கள். இன்றைக்கி பாருங்கள் வியூ செம்மையாக இருக்குது. வியூ இங்கேருந்து பார்க்கும்போது அந்த ஒரே ஒளிமயமாக தெரியுது. இங்கேருந்து அந்த தூரத்தில் பார்க்கும்போது சார் வேறு பார்த்துட்ருக்காரு போல இருக்குது, டிராஃபிக் கிளியர் பண்ணுறாரு. பரவாயில்ல, அதனால தான் வண்டிலாம் போய்கிட்டு இருக்குது. ஸோ நம்ம வந்து இப்போ காவேரி பாலம் கிராஸ் பண்ணுறோங்க, ஏற போகிறோங்க. காவேரி பாலம் ஏரியாச்சு. ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் டிராஃபிக் ஜாஸ்தி தான், சரியான டிராஃபிக்காக இருக்குங்க இன்றைக்கி. என்னன்னு தெரியல, காவேரி பாலத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிராஃபிக்காக இருக்குது. அதான் ஏன்னு தெரியல, வண்டிலாம் வந்து நிறையா போய்கிட்டு இருக்குது. அதே மாதிரியே நம்ம நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம தஞ்சாவூர் போய் அங்கே ஒரு லோடு எடுக்கணுமா, அதை எடுத்துகிட்டு போய் திண்டுக்கல்லில் கொடுக்கணுமா. திண்டுக்கல்லில் கொடுத்துட்டு அப்புறம் அங்கேருந்து நம்ம ஒரு லோடு ஏற்றிட்டு திரும்ப நம்ம வந்து திருநெல்வேலி போகணுமா. திருநெல்வேலி சொல்கிறாங்க, ராமேஸ்வரம் சொல்லிட்டேன், தப்பாக சொல்லிட்டேன். திருநெல்வேலி போகணுமா, அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அது என்னன்னு தெரியல. நாளைக்கு தான் எனக்கு காலையில் 9:30க்கெலாம் நான் வந்து தஞ்சாவூர் போகணுன்னு சொன்னாங்க. அப்புறம் காலையில் இங்கேருந்து ஒரு 8:30 கிளம்புற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இங்கேருந்து கிளம்பும்போது அதையும் வந்து விளாகாக எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இருங்களேன், இன்னொரு விஷயமும் சொல்லணும்னு பார்த்தேங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தலைவன் வந்து டிடிஎஃப் அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்த மனுஷன். டிடிஎஃப் நான் வந்து எப்படி இருந்த மனுஷன் தெரியுமா, அவர் எவ்வளோ அவரும் வந்து என்னோட இன்ஸ்பிரேஷனு.
அவ்வளோ விளாக் பண்ணி அவர் 2 வீலரில் விளாக் பண்ணுறாரு. அந்த விளாகிங் அதை பார்த்து அவரோடது பார்த்தும் எனக்கு அந்த விளாகிங் பிடிக்க ஆரம்பிச்சிது. அவரோடது பார்த்தீங்கன்னா 2 வீலரில் மோட்டோ விளாக் பண்ணுவார். அவர் வந்து நிறைய இடம் போயிட்டு அந்த வீடியோ எடுத்து போடுவார். எனக்கு வந்து அதுக்கான சுச்சுவேஷன் இல்லாதனால நம்ம வந்து வேலை பார்த்தா அவனும் மிடில் கிளாஸுங்கிறதுனால நம்ம வந்து 4 வீலரில் விளாக் பண்ணி போட்டுட்ருக்கோம். இன்னொன்று என்னென்னா, எப்படி இருந்த மனுஷன் இன்றைக்கி நான் அவரோட வீடியோ பார்க்குறேன். அவங்க ஒய்ஃபோட சேர்ந்து அவர் சமைச்சிட்ருக்காரு. அண்ணா வந்து டீச்சர்ஸ் அண்ணா வந்து அவர் ஒய்ஃபோட சமைச்சிட்ருக்கிறாரு. என்ன இப்படி எப்படி இந்த மனுஷன் இப்படி ஆகிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நான் அது வந்து பேசிக்காக அது வந்து எல்லாம் பண்ணுறது தான், நான் இல்லைன்னு சொல்ல. இருந்தாலும் என்ன ஒரு கெத்து, அந்த ஒரு மாஸாக சுற்றிட்டு இருப்பார் ஜாலியாக மனுஷன், எந்த ஒரு கவலையும் இல்லாமல். கிளிக்கு ரெக்க முளைத்திருத்தோ பறந்துருத்தோ அப்படிங்கிற மாதிரி டிடி ஃபன்னாக பறந்துட்டு இருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா கிளியோட ரெக்கையை உடைச்ச மாதிரியே மனுஷன் வந்து சமையல் வீடியோலாம் போட்டுட்ருக்காரு. அதெல்லாம் பார்க்கவும் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா கெத்தாக சுற்றிட்டு இருந்தவரை பிடிச்சி இப்படி உட்கார வச்சு சமையல் வீடியோ போட்டுட்ருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி. ஸோ வந்து சொல்லணும்னு தோணுச்சு. நான் பார்த்ததுனால என்னோட ஒரு இது சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். அதான் ப்ரோ, அதான் நண்பா, நான் அதான் சொல்ல வரேன். அது என்னன்னா, ஏஐ வீடியோவை நம்பி மானிட்டேஷன் ஆன் ஆகுதுன்னு சொல்லி தேவையில்லாமல் நீங்கள் வந்து இன்றைக்கி நீ போடுவேன், நாளைக்கு இன்னொருத்தவங்க போடுவாங்க. இப்படியே ஒரு 100 பேர் 100 200 ஆகும், 200 500 ஆகும், 500 1000 ஆகும். இப்படியே வந்து ஒரு 1500 பேர்கிட்ட வீடியோ போட்டிங்கன்னா ஒரு சமயத்துக்கு மேலே யூடியூபே டென்ஷன் ஆகி என்னடா நீங்கள் ஆளாளுக்கு ஒரே மாதிரி கண்டென்ட் கொடுக்குறீங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் ஆப் அடிச்சு விட்ருவோம். ஸோ அங்கேயே ஒருத்தன் சொன்னா கேட்டமா, எனக்கு இது வேணும் இன்னும் வேணும். வந்து உங்களோட சொந்த கண்டென்ட்டு சொந்த வீடியோ வந்து நீங்கள் கொடுங்க. அப்போ தான் வந்து நமக்குன்னு ஒரு பிராண்டு. அதே மாதிரி நான் காலையில் ஒரு இது வீடியோ எடுத்து அதை வந்து நான் ஃபஸ்ட்டில் போட்டிருக்கேன், சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா. அதில் என்னென்னா, இந்த மூஞ்சை வந்து கலாய்ச்சாங்க. எப்படின்னா, ஒரு பொண்ணு சொல்லுது இந்த மூஞ்செலாம் வந்து கலாய்க்கிறதுக்கான 10 பொருத்தமும் இருக்குது அப்படின்னு சொல்லிச்சு. இதே மூஞ்சை நான் ஒரு நாள் பிராண்டாக மாற்றி காட்டுறேன். என்ன சொல்கிறீங்க? நான் வந்து இதை ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டேன், எனக்கு நானே ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டேன். இதே மூஞ்சை கலாய்ச்ச இதே மூஞ்சை ஒரு நாள் நான் வந்து பிராண்டாக மாற்றி காட்டுறேன். அதே மாதிரி நம்ம வந்து 50 பேர் வந்தால் நம்ம வந்து இந்த விளாக் லைவ் ஸ்ட்ரீம் IRL விளாக் மாதிரி பண்ணலான் இருக்கேன். அதுக்கு தான் நம்ம 50 பேர் மட்டும் வரமாட்டாங்க. அதுதான் கொஞ்சம் இழுத்தடிக்கிற மாதிரி இருக்குது. நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு நல்ல கண்டென்ட் கொடுக்கணும்னு பார்த்துட்ருக்கேன். நமக்கு வந்து உதவி பண்ணுறதுக்கும் யாரும் இல்லை. நமக்கு வந்து சரியான கண்டென்ட்லாம் இருக்குது. எனக்கு வந்து டைமும் அதுக்கான நமக்கு ஒத்துழைப்புக்கிறதுக்கு ஒருத்தர் 2 பேர் கூட இல்லை. அதனால தான் கொஞ்சம் இழுத்தடிக்க வேண்டியதாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு 2-3 ஐடியா வச்சுருக்கேன். அதை முடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் நம்ம மாதம் 50 பேர் வந்துட்டாங்கன்னா அடுத்து IRL விளாக் போட்டுடலாம். அந்த மாதிரி லைவில் நம்ம என்ன பண்ணுறோம் ஏன்னா அப்படிங்கிற மாதிரி நான் வந்து என்னோடய சொந்த இதை காட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன், ரியாலிட்டியை காட்டணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் அதுதான் வந்து யோசிச்சுட்ருக்கேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பார்ப்போம், ஒரு 50 பேர் வரட்டும், அப்புறம் பேசிக்கலாம், லைவ் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் எப்போவுமே வந்து கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். ஏன்னா யூடியூப்பில் வந்து நம்ம எப்போவுமே வந்து கன்சிஸ்டன்சியாக வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ நம்ம வந்து அது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் வந்து யூடியூப் சேனலில் என்னடா போர் அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டுருக்கேன். போர் அடிச்சிருது, ஒரு சமயத்துக்கு மேலே வியூஸு சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வராதனால அவங்களுக்கு போர் அடிச்சிருந்தனால அதை விட்டுடுறாங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் அதாவது உங்களுக்கு அதனால தான் நான் வந்து நிறைய டைம் சொல்கிறது வந்து உங்களுக்கு பிடிச்சி பண்ணுங்கள், ஒரு விஷயத்தை பிடிச்சி பண்ணுங்கன்னு சொல்கிறது காரணமே வந்து அதனால தான். ஏன்னா வெறும் மானிட்டேஷனு வியூஸு சப்ஸ்கிரைபர்ஸுக்கு வெறும் அந்த ஒரு உடனே 2 நாளில் நான் வந்து வசதி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த ஒரு எண்ணத்துக்கு போகிறதுனால தான் வந்து நீங்கள் யூடியூப்பே வந்து ஒரு டயத்துக்கு மேலே வெறுத்துடுறீங்க. நானுமே அப்படி தான் வந்து காலையில் அதனால் அதையும் சொல்லியிருப்பேன், அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். காலையில் நான் காலையில் அந்த வீடியோ ஷூட் பண்ண வீடியோலையும் அதில் பார்த்தீங்கன்னா நானே ஒரு சமயத்துக்கு மேலே வெறுத்துட்டேன், என்னடா இது அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் தான் யோசித்தேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இதை பிடிச்சி செய்கிறோம். நம்ம வந்து மற்றவங்க மாதிரி மானிட்டேஷனுக்கு இது பண்ணியும் நான் அந்த ஒரு விஷயத்தை கான்செப்டே மறந்துட்டேன். நான் வந்து இதை பிடிச்சி செஞ்சுட்ருக்கேன் அப்படிங்கிறதுனால நான் ரெகுலராக வந்து வீடியோ போடலான்னு தான் ஃபஸ்ட்டில் ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன்.
என் ஃபஸ்ட்டு வீடியோலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன், நான் ஆரம்பத்துலேருந்து எனக்கு இந்த விஷயத்தை பிடிச்சி பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ நான் வந்து விளாக் எடுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து இந்த விளாக் எடுத்துகிட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்மள்கிட்ட வந்து நம்ம வந்து மிடில் கிளாஸில் பிறந்திருக்கோம், அதையும் சொல்லியிருக்கேன். நம்ம வந்து கஷ்டப்படுறதுனால நம்ம வேலையும் பார்த்துக்கணும், நமக்கு பிடிச்ச விஷயத்தையும் பண்ணணும், விளாகும் எடுத்துக்கணும். அட் த சேம் டைம் நம்ம ஒர்க்கும் பார்த்துக்கணும். இந்த ஒர்க்கும் பார்த்துக்கிட்டு உங்களுக்கு விளாகும் எடுத்துகிட்ருக்கேன். நான் இன்னும் நிறைய விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கான சப்போர்ட் சரியான நமக்கு கிடைக்க மாட்டேது. ஸோ பார்ப்போம், முடிஞ்ச அளவுக்கு நானும் முயற்சி பண்ணி நல்ல கண்டென்ட் கொடுக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். இன்னொரு நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா கேகே நகர் போயிட்டுருக்கோம். நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், கேகே நகரில் எஸ்கே அண்ணன் வீடு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. உண்மையாகவே அவர் எஸ்கே அங்கே தான் அந்த ஏரியாவில் தான் வீடு இருக்கா, இல்லை இது வெறும் கட்டுக்கதையா அப்படின்னு தெரியல. நான் அந்த உங்களுக்கு உள்ளே போகிற ஏரியாவும் காட்டுறேன் பாருங்களேன். அது உண்மையாகவே அந்த ஏரியாவில் தான் எஸ்கே அவரோட வீடு இருக்கா அப்படிங்கிறது யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். இன்னொரு நாள் போனேன்னா நான் அவர் வீடு இருக்கிற இடத்த தேடி கண்டுபிடிச்சி போயிட்டு அவர் வீடை கொஞ்சம் கூட நம்ம வீட்டுக்கு போய் கூட நம்ம கொஞ்சம் விளாக் எடுக்கலாம். ஏன்னா நம்ம அங்கிட்டு தான் கொஞ்சம் வேலை அதிகமாக சுற்றிட்டு இருக்கோம். ஸோ நம்ம வந்து அவர் வீடு இருக்கிற லொக்கேஷன் யாருக்கா தெரிஞ்சால் கூட சொல்லுங்கள். நம்ம அங்கே கேகே நகர் போனோம்னா அந்த வீட்டுக்கும் போயிட்டு ஒரு விளாக் எடுக்கலாம், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஏன்னா எஸ்கே அண்ணா அவரோட வீடை நானும் பார்த்ததில்ல. ஸோ நம்ம வந்து போய் விளாக் எடுக்கலாம். மறக்காமல் நம்ம வந்து கமெண்டில் யாராவது சொல்லுங்கள், எங்கே இருக்குது வீடு, எதுவும் இருக்கா, உண்மையா பொய்யா, அதை பற்றி சொல்லுங்கள் யாராச்சும். நாளைக்கு வந்து நமக்கு திருநெல்வேலி போகிறதுக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் வந்து பார்ப்போம் கைஸ், அது வந்து நமக்கு வந்து ஏன்னா ரொம்ப லென்த்து வீடியோவாக இருக்க போகுது. திருநெல்வேலிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி தூரம். நான் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு காட்டுறதுக்கு நான் வந்து இது பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து கேகே நகரில் அந்த உள்ளே போகிறதுக்கான என்ட்ரன்ஸ் வழியை மட்டும் காட்டுறேன். ஆமாம், அந்த வழியை மட்டும் காட்டுறேன். உண்மையாகவே இது உள்ளே தான் அவர் இருக்காரா இல்லை நேராக போகணுமா அப்படிங்கிற மாதிரி யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். உண்மையாகவே அந்த வீடு இருக்கான்னு, அவரோட வீடு இருந்த வீடு அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட நம்ம விளாக் எடுக்கலாம், பார்க்கலாம். இப்போ நம்ம எதுக்கிட்ட போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிவிஎஸ் டோல்கேட் இருக்குல்ல, அந்த ஒரு இது வரப்போகிறோம். அதுக்கிட்ட தான் போயிட்டுருக்கோம். டிவிஎஸ் டோல்கேட் பாலங்கிட்ட பாருங்களேன், உங்களுக்கு தெரியும். லெஃப்ட்டில் போனீங்கன்னா டிவிஎஸ் டோல்கேட்டு, நேராக போனோம்னா மன்னார்புரம் வந்துடும். குறுக்க வராது, சடனாக குறுக்க வந்துடுறாங்க. டூ வீலர்காரங்க சைடு மிரர் வச்சுருக்க மாட்டாங்க, சில பேர் பார்க்கவும் மாட்டுறாங்க. இதே வந்து லாரிலாம் இதுனா கூட பிரச்சனை இல்லை. லாரிலாம் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் லாரி ஓட்டினவங்களுக்கு தெரியும். இப்போ நான்லாம் லாரி ஓட்டியிருக்கேன், பஸ் ஓட்டியிருக்கேன், அதனால் எனக்கு தெரியும். சடனாக வந்து லோடு வண்டி எப்பவுமே பிரேக் அடித்தோன்னு வச்சுக்கோங்களேன், வண்டி வந்து நிற்கவே நிற்காது. அடித்தோம்னா ஒரு 10 அடி தாண்டி தான் போய் நிற்குமே தவிர சடனாக நிற்கிறதுக்கு அது வந்து காரு கிடையாது. ஏன்னா அவ்வளோ லோடு பின்னாடி இருக்கும்போது ஒன்றுமே பண்ண முடியாது. டிரைவர் வந்து அவங்க உயிரை பணைய வச்சு தான் சடன் பிரேக் அடித்தாலும் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க சில இடத்துல. ஸோ வந்து சைடு மிரர் பாருங்கள், சைடு மிரர் பஸ்ஸு வையுங்க. வைக்காமலே நீங்கள் பாட்டுக்கு சடன்னு ஏறிடுறீங்க வண்டியை பார்க்க. ஸோ அந்த வீடியோ பார்க்குறவங்க ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க, சேஃபாக இருங்க. ஏன்னா வெளியில் வந்துட்டிங்கன்னா நம்ம தான் ரோட் கிங் அப்படின்லாம் வந்து நினச்சிட்டு ஓட்டாதீங்க. ஏன்னா சேஃப் கிடையாது, என்ன வேணாலும் நடக்கலாம். இந்த பாருங்க, லெஃப்ட்டில் ஒரு கார் தெரியுது, நீ மூடு. அவர் வழி விட்டுரும், அவர் போய்கிட்டோம். ஏன்னா நம்ம வந்து இப்போ லெஃப்ட்டில் வந்து உள்ளே போகிறோம். அவர் போய்கிட்டோம். போகிறாருல ஒளிரக்காரரு நம்ம வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டாரு போல இருக்கு. நம்ம உள்ளே வச்சு தான் நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். கண்ணாடி கிட்டே எல்லோரும் யார் பார்த்தாலும் தெரியும். ஸோ அவர் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கிறாரு. நான் வந்து வீடியோவில் என்னடா பண்ணுறான், அவன் வீடியோலாம் எடுத்துகிட்டு இருக்கான், ஒரு நம்மளை எடுக்கிறானா இல்லை அவனை தனியாக பேசிட்டு அவனை பைத்தியமா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காரு. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ. ஸோ பார்ப்போம் வாங்க. எனக்கே சிரிப்பாக வருது, என்ன நினச்சிட்டு இருப்பாங்க அப்படின்ட்டு. யார் என்ன நினச்சா என்னங்க, நம்ம வீடியோ பண்ணணும்னு முடிவாயிடுச்சு. போங்க பஸ்ஸு, என்ன பஸ்ஸு நீங்கள் போங்க. இந்த பாருங்க, இந்த இடத்துல பிளாக் பண்ணுறாங்க. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். தலைவன் வேற ரகம் காட்டு சாரு. இங்கெல்லாம் வந்தால் கொஞ்சம் பார்த்து தான் வரணும். அதுதான் அந்த பாட்டை பாடினேன். சருன்னு வந்துடுவாங்க, நம்ம தான் கொஞ்சம் உஷாராக இருக்கும். எல்லாமே வந்து செல்ல பார்த்துட்டு போகிறாங்க. நம்ம வீடு இருக்கிறதுல அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. எல்லாம் நம்ம செல்லே பார்த்துட்டு இருக்காங்க.
நம்ம வீடியோ எடுக்கிறது. இப்போ இது வந்து என்னட்ட வந்து சரியான அந்த vlogging செட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு காட்டுவேன். பஸ்ஸில் துப்பாக்கி தொழிற்சாலைன்னு போட்டிருக்கு. உண்மையாகவே துப்பாக்கி தொழிற்சாலை இருக்குதா என்ன? அப்படி பார்த்தா எல்லாருமே திருச்சியில் கண்ணோட சுற்றிட்டு இருப்பாங்களா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. இப்போ கொஞ்சம் பார்த்து தாங்க வாயை கொடுக்கணும். வாயிலே சுற்றுவாங்க இப்போ இருக்கு. இப்போதான் மூவிங் ஆகுது. அப்படியே லைட்டாக மூவ் பண்ணுறாங்க. அப்படியே போவோம். கோடு கிராஸ் பண்ணுறவங்க அர்ஜென்ட்டில் கிராஸ் பண்ணுவாங்க. ஸோ பார்த்து வாங்க. ஒரு வழியாக நம்ம கேகே நகர் நெருங்கிட்டோம். பக்கத்தில் வந்துட்டுருக்கோம். யார் மணி தம்பியை பிடிச்சி நின்றுட்டுருக்க? எஸ்கேவோட சொந்த ஊர் திருச்சி. ஆமாம், அவரோட பழைய வீடு இங்கே இருக்கும்போது இருந்த வீடு இங்கே தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. உண்மையாக பொய்யா? ஆளையில இருந்து பரவாயில்ல. இன்னைக்கு அடிச்சு மண்டையில் இருக்கிற மயிரெலாம் பொசுங்கிடுவோம் மற்ற நாளில். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, கிளைமேட் ஓரளவுக்கு மனுஷங்களுக்கு நான் காப்பாற்றுற அளவுக்கு தான் இருந்துச்சு. இல்லைனா ஆளையை காலி பண்ணிடுற மாதிரி இருந்திருக்கும் வெயில். இந்த பாருங்க, நம்ம கேகே நகர் உள்ளே வந்துட்டோம். இப்போ நான் வந்து லெஃப்ட்டில் கட் பண்ணுவேன். நேராக போனால் ஒரு வேளை வீடு இருக்கா, இல்லை வந்து லெஃப்ட்டில் தான் இருக்கா வீடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். நான் அந்த ஏரியாவுக்குள்ளேயும் கொஞ்சம் போகிறேன். எனக்கு என்னென்னா, நம்ம அந்த இது ஒன்று வாங்கணுங்க. நம்ம உங்களுக்கு வந்து நல்ல வியூ தெரிகிற மாதிரி ஒன்று வாங்கணும். பாப்பாவோட ஒருத்தர் பைக்கில் நிற்கிறாரு. கொஞ்சம் சேஃபாக தான் போவோம். ஜூஸ் ஆயிராது. இந்த ஏரியா தாங்க. இதில் தான் நம்ம போகிறோம். இதில் தான் போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ்லாம் இருக்குது. இங்கே பாருங்க, எம்ஆர்எஃப் பஸ்லாம் இங்கே தான் நிப்பாட்டியிருப்பாங்க. இங்கே கூட ஒரு இது ஃபேமஸுங்க. இங்கே வந்து சாப்பாட்டு கடை ஒன்று வந்து யூடியூப்லேயே இன்ஸ்டாகிராம்லேயும் கொஞ்சம் எடுத்து போட்டிருந்தாங்க. அதனால் கொஞ்சம் ஃபேமஸான இடம் இது. இங்கே குழந்தைங்களாம் விளையாண்டுட்ருக்காங்க. சேஃபாக போகணும். வாய் அதுவும் ஏன் பசங்களை பார்த்தா அப்படிதானா? இந்த ஏரியா தாங்க. ஒரு வேளை இங்கே தான் இருக்காங்களா என்னங்கிறது யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஹலோ கைஸ், இன்றைக்கி நாள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ கேகே நகரில் இறக்கி முடிச்சாச்சு. இன்றைக்கி நாள் நம்ம தும்புப்பூவில் தூக்க மாட்டிக்கிற அளவுக்கு அவ்வளோ அருமையாக போயிடுச்சு. ஒரு வழியாக நம்ம வேலையெல்லாம் முடிச்சு வச்சுங்க. இப்போ போயிட்டுருக்கோம் நம்ம திரும்பவும் ஆஃபீஸுக்கு. நாளைக்கு விழாக்கு கண்டினியூ பண்ணுவோம். பை.